வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சந்திரகலாவின் சுயரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. சந்திராவை யாரோ கடத்திட்டாங்க அத்தை அப்படின்னு இதை சிவனாண்டியோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சந்தேக கடத்தோட நம்ம மயில் ஒரு போடு நம்ம சாமுண்டேஸ்வரிட்டு போட்ட நேரம் என் தங்கச்சி அந்த சிவனாண்டி கடத்திருப்பானா, அவனை ஒன்று இல்லை நீ பண்ணேன் அப்படின்னு துப்பாக்கியை எடுத்துட்டு கோவக்கணல் தெரிக்க நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரா மேலே உள்ள பாசத்தில் கொந்தளிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேற. நம்ம சந்திரகலா சிவனாண்டி வீட்டில் பொங்கல் போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே என்ன சந்திரா வேணும்னியே தான் வந்திருக்கா, அப்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே குழி பறித்த ஆள் இந்த சந்திரா தான். சந்திராவின் துரோகம் தெரிய வருது சாமுண்டேஸ்வரிக்கு. அதோடி பார்த்தோம்னா நம்ம சந்திராவை எதிர்க்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. என்ன சந்திரா இது, இனி நமக்கு எதிரி சிவனாண்டி வீட்டில் உனக்கு என்னடி வேலை அப்படின்னு சொன்னேன். யாருக்கா எதிரி? இது எனக்கு தொட்டு தாலி கட்டுன புருஷன், என் புருஷன் வீடு, மரியாதையாக இங்கேருந்து போயிரு, நானே உன்னை கழுத்தை குத்தி வெளியே தள்ள வேண்டியது வரும் அப்படின்னு நம்ம சந்திரகலா சாமுண்டேஸ்வரியை மாட்டுறாங்க. ஒரு அடி போட்டுறாங்க. இதை பார்த்த உடனே சாமுண்டேஸ்வரி நடுங்கி போகிறாங்க. நான் இத்தனை காலம் என்னோட தங்கச்சின்னு தலையில் தூக்கி வச்சுட்டு இருந்தேன், அவன் ஒரே போடா அவள் போட்டு உடைச்சிட்டா என்னை கீழே, எனக்கு நம்பிக்கையை உடைச்சிட்டா அப்படின்னு ஒரு நடைப்பிணங்கனக்கா நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரா வீட்டில் சிவனாண்டி வீட்டில் இருந்து கிளம்பி போகிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டந்தான். அத்தை நம்ம சின்னத்தையை காணலை அப்படின்னு மயில் ஓடி போய் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ராஜா சொல்லி வச்சுறாங்க, இந்த சந்திரா பொங்கல் போடுறதுக்கு சிவனாண்டி வீட்டுக்கு போயிருக்கா. இதை நிரூபிக்க நம்மளுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். அத்தைக்கிட்ட நான் போய் சொன்னேன்னா நம்ப மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று பொய்யை சொல்லி தான் அவங்கள அங்கே நம்ம சிவனாண்டி வீடு வர உருட்டி தள்ளணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம். அதுக்கு என்ன தான் செய்ய அப்படின்னு சொல்ல நேரம், சந்திரா மேலே அத்தைக்கு கொள்ள பாசம். அப்படி இருக்க நேரம் நம்ம சந்திரா சிவனாண்டி கடத்திட்டாரு அப்படின்னு ஒரு போட்டால் அத்தை கண்டிப்பாக என் தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்னு துப்பாக்கியும் கண்ணு மாட்டு எலும்பி வருவாங்க. அப்போ நம்ம அங்கே வச்சு இப்போ காட்டிக்கிடலாம் அவிய தங்கச்சிக்கு சுயரூபத்தை அப்படின்னு நம்ம கார்த்தியும் மயிலை முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதை கேட்டுக்கிட்டு நம்ம மயில் கார்த்தி சொன்னது மாதிரியே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட உங்கள் தங்கச்சி சிவனாண்டி கடத்திட்டா போல உங்கள் தங்கச்சியை அப்படின்னு சொல்ல நேரம், இங்கே எல்லா இடமும் தேடி பார்த்தேன், சின்னத்தையே காணலை. நானும் மாப்பிள்ளை தேடி பார்த்தேன், என் தங்கச்சியை காணாமல் தான் தவிச்சிட்டு இருக்கேன். சரியத்தை அவங்க எங்கள் சிவனாண்டி வீட்டில் இருக்காங்களான்னு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல நேரம், என் தங்கச்சிக்கு மட்டும் சிவனாண்டியால் ஏதாவது ஆச்சு அவனை உயிரோடையே விட போகிறதில்ல அப்படின்னு துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு அடித்தா முடிச்சானே ஓடி வராங்க நம்ம சாமுண்டேஸ்வரி மயில் கூட. இங்கே பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு பயங்கர சாக்கு. பொங்கல் கோலாகலமாக நம்ம சிவனாண்டி வீட்டில் நடந்துட்டு இருக்கு. வெளியே அழகாக பொங்கல் நம்ம சந்திரகலா பொங்கிட்டு இருக்காங்க. நம்ம காளியம்மா சிவனாண்டி முத்துவேலெல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே அரண்டு போகிறாங்க. என்ன இது, நம்ம சந்திராவை இந்த சிவனாண்டி கடத்திட்டு வந்துட்டான்னு நினச்சி வந்தா இவளே இஷ்டப்பட்டு வந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏ சந்திரா, இங்கே என்னடி உனக்கு என்ன வேலை? அவன் நம்மளுக்கு ஜென்ம விரோதி இந்த சிவனாண்டி, அவன் நல்லவே இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, அது பிறகு எதுக்காகடி இங்கே வந்த அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் ஒரே சந்திராவுக்கு படபடப்பு. நம்ம முகத்திரைய இந்த டிரைவர் பையலும் மயிலும் சேர்ந்து அக்காவுக்கிட்ட கிழிச்சு தொங்க போட்டுட்டாங்க. இனி என்னடா பண்ண, கையும் களவுமா நம்ம அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டாச்சு. இனி நம்ம மனசில் உள்ளதை கொட்டி தீக்க வேண்டியதான். இனி எது சொன்னாலும் இவன் நம்ப மாட்டா. ஏன்னா நம்ம இங்கே சந்தோஷமாக சிரிச்சு பொங்கல் போடுறதை அவளே பார்த்துருப்பா. இனி இதுக்கு மேலே ஏதாவது பொய்யை உருட்டி தந்தோன்னா அவள் கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கிட்டே மாட்டா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிற சந்திரா உடனே, என்ன சாமுண்டேஸ்வரி கத்தாத, இது என் புருஷன் வீடு, நான் இங்கே தான் இருக்கேன், உனக்கு வேணா இவர் எதிரியாக இருக்கலாம், ஆனால் நான் என் புருஷன் வேணும்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்னடி சொல்ல, ஆமாம் நானே எத்தனை வருஷம் உனக்கு முதல் மரியாதை கிடைக்குது, என் புருஷனுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த வாட்டியாவது கோவில் நகையை எடுத்து என் புருஷனுக்கு முதல் மரியாதையை கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா, அதுலேயும் உன் மாப்பிள்ளை அந்த டிரைவர் பையன் இருக்கானே
அவன் வந்து அந்த போட்டியிலையும் வெற்றி பெற்று எங்கள் கழுத்தை அறுத்து என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையை பறித்து உனக்கு கொடுத்துட்டான். இனி உன் கூட ஜால்ரா தட்டணும்னா கடைசி வரைக்கும் நானும் என் புருஷனும் பிரிஞ்சு தான் கஷ்டப்படணும். அப்படி ஒரு சூழ்நிலை நான் வரக்கூடாது. உன் மகளே வந்து அந்த ரேவதியே ராஜா வேணும் அப்படின்னு வந்து அவ முறிஞ்சு போன உறவையும் ஒட்ட வச்சு கூட வச்சு இருத்திட்டு இருக்க. அதே உனக்கு தடுக்க முடியல. நீனும் உன் புருஷனு கூட இருக்க. அப்படி இருக்க நேரம் நான் மட்டும் தன்னந்தனியாக பிரிஞ்சு கஷ்டப்படணுமா? அதெல்லாம் வேண்டாம். நான் வந்து இங்கே தான் இருப்பேன். நீ வேணும்னா போ. இனி உனக்கும் எனக்கும் வேணா தொடர்பு கிடையாது. உன்னை தலை முழுகிட்டேன் அப்படிதானே வசனம் சொல்ல போற. அதெல்லாம் வேண்டாம், நீ பேட்டு வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரா வந்து ஒரே போடா போடுறாங்க. இன்ன பாரு, என் துப்பாக்கிக்கு உன்னை இரையாக்கிடுவேன், இப்போ வரப்போறியா இல்லையாடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி துப்பாக்கியை கொண்டு வந்திருப்பாங்க. அதை காட்டி நம்ம சந்திரகலாவை கூப்பிட நேரம், அக்கா இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் ரேவதி பயப்பட்டு வருவா, ஆனால் நான் அப்படி இல்லை. நீ எந்த பூச்சாண்டியை வச்சு ஒன்றை நீயே சுட்டுக்கேன்னு சொன்னாலும் என் மனசு இறங்காது. ஏன்னா உன் மேலே அவ்வளோ கோபமும் கடுப்பமும் எனக்கு இருக்குது. உன் வேலையை பார்த்துட்டு நீ போக்கா அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா வந்து சாமுண்டேஸ்வரியை பார்த்து சொல்லிடுறாங்க. சும்மா கடுப்பான சாமுண்டேஸ்வரி கையை பிடிக்கிறாம நம்ம சந்திராக்கு கையை வரப்போறியா இல்லையா, அப்போ தான் விடுக்கா, சும்மா கொந்தளிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கன்னத்தில் பலார்னி வைக்கிறாங்க. போயிடு, இங்கேருந்து போயிடு, என் புருஷன் வீட்டில் இந்த கத்த வேலையெல்லாம் வச்சுக்கிடாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல விரட்டி விடுறாங்க. நம்ம சந்திரா கிட்ட அடி வாங்கின சூட்டோடி நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சந்திரகலாவின் துணி மணிகளை போட்டு எரிக்கிறாங்க. இதுக்கு மேலே அவளுக்கு நினைப்பு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. என் கூட இருந்தே கழுத்தறுத்தது என் தங்கச்சி சந்திராணி, இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சிட்டு அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்க நேரம் நம்ம ராஜாராஜா வராங்க. என்ன ஈஸ்வரி, இப்போமாவது உன் தங்கச்சிக்கு சுயரூபத்தை பார்த்தியா? நாங்கள் எல்லாம் சொல்ல நேரம் நம்பலை. அவள் தான் தெய்வம், உலகம், தியாகி அப்படின்னு எல்லாம் நினச்சேன். ஆனால் இப்போ புரிஞ்சுதா எது உண்மை எது பொய்ன்னு? உன்னை சுற்றி நடக்க நல்ல விஷயமாவது தெரியதெல்லாம் உனக்கு தீங்காதான் இருக்குது. நீ வந்து கெட்டது எங்கள் குடும்பம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கலாம். உண்மை ஒரு நாள் தெரியும். எங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மா சாவுக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், போதும் நிறுத்துங்க. சந்திரா துரோகி இப்படி செய்துட்டானா அதுக்கு நான் ராஜசேதுபதியோட குடும்பத்தை நான் மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களும் எனக்கு துரோகம் செய்ததான். நான் நம்பினவங்க எல்லாம் என்னை கழுத்தை வறுத்துருக்காங்க, காலை வாரி விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த கொந்தளிக்க செய்கிறாங்கங்க. அப்போ தான் அந்த பரமேஸ்வரி வீட்டில் நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டில் வேலைக்காரங்களாக வந்திருக்காங்க. சண்முகம் ஏட்டு அவரோட மனைவி, என்ன ராஜசேதுபதியோட குடும்பம் அப்படின்னு வந்து பேர் இங்கே கேட்குதே. அப்போ நம்ம உண்மையை உடைக்க வேண்டிய நம்ம கணவர் சொன்ன அந்த உண்மை இவங்க குடும்பத்துக்கு தான் பொருந்துமா அப்படின்னு வந்து சந்தேகம் வருது. கண்டிப்பாக இதை பற்றி நான் வந்து இந்த உண்மை இவங்க ராஜசேதுபதியோட குடும்பத்தோட தொடர்பில் இருக்காங்கன்னா இந்த உண்மையை நான் சொல்ல வேண்டிய வீடு இதாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அவங்க அம்மா சாவுக்கு வந்து காரணம் முத்துவேலுன்னு தெரிஞ்சு முத்துவேலுக்கு சொட்டையை முறிக்க போகிறாங்க. அப்போ தான் நம்ம சந்திரகலாவுக்கும் முத்துவேலுக்கு குட்டு தெரியும். அதோட தன்னோட அம்மா சாவுக்கு அப்போ ராஜசேதுபதி குடும்பம் இல்லை, முத்துவேல் தான் காரணம்னு முத்துவேலை அடித்து மாமானி கூட பார்க்காம அடித்து வெளுக்கக்கூடிய காலம் வரப்போகுதுங்க.